டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்த இடத்திலே இந்த ஒரு சிறிய பஞ்சதந்திர கதைகளே வருகின்ற ஒரு சிறிய கதையை சொல்லலாம்னு நினைக்கின்றேன். சிங்கமும் வெளியும். உங்களுக்கு தெரியும், சிங்கமும் வெளியும். சிங்கம் மிக காட்டுக்கு ராஜா. அதனுடைய கச்சேரியை கேட்டாலே ஏனிய விலங்குகள் எல்லாம் புலனடங்கி விடும், அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்தது. எலி கிச்சு கிச்சன்னு சொல்ல போகிற சிறிய ஒரு பிராணி. உங்களுக்கு தெரியும், சிங்கத்துக்கும் எலியை ஒப்பிட்டால் ஒரு மலைக்கும் மடுவும் போல, மலைக்கும் மடுவுக்குள்ள இடைவெளி போல அதனுடைய பலவும் இதனுடைய பலகீனமும் உங்களுக்கு தெரியும். நான் கையால் பிடிச்சி நசுக்கினால் கூட எலி செத்து போயிடும். இப்போது ஒருக்கா இந்த எலி என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இந்த சிங்கத்துக்கு பக்கத்துலேருந்து சேட்டை விட்டு போய் அது சும்மா அது தூக்கி கொண்டு இருக்குது. சிங்கம் காட்டுக்கே இருக்க சிங்கம் அது அதனோட போய் சும்மா சேட்டை விட்டு பார்க்குது. இப்போ நாங்களே என் கையில் காலில் என் பழங்கள் அது எங்களோட கை கீழே காலு கீழே கிடந்தால் எலி வந்து அதை பழத்தை தடவுற மாதிரி எங்களை காலை கையை கடிச்சு போட்டு முடிஞ்சிடும். அப்போ சிங்கத்தோட போய் இந்த எலி போய் சேட்டை பண்ணுது. நிதிரையில் கிடக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, அதை பிடிக்க முடியாதுன்னு சேட்டை பண்ணுது. சேட்டை பண்ணினோடனே என்ன, சிங்கத்துக்கு ஒரு கடத்தை நித்திரை குலைஞ்சி அது கோவம் அந்த நிதிரையை குழப்பினதை ஆட்டாண்டு கொண்டு உடனே அந்த கையால் ஒரு அடிக்குது சிங்கத்துக்கு. சிங்கம் எலி போட்டாரன்னு கீழே விழுது. அதை கையில் நகங்களால் பிடிச்சி வச்சு இது அவனை தின்றன் பாருன்னு சொல்லி விரட்டுது. அது நடுங்குது எலி. ஐயையோ, மாட்டுட்டு போனே, இந்த சிங்கம் என்ன கொல்ல போகிறதே, ஐயா 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 என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ, நான் தவறுதலாக செஞ்சுட்டு இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ, இந்த ஒரு முறை மன்னிச்சு கொள்ளுங்கோன்னு கெஞ்சு தெரி. சிங்கம் துன்பம் செய்த உனக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஒரு 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 சின்ன யானை பசிக்கு சோளம் பொறி போல நீங்கள் எனக்கு சாப்பிட்றது போதாது, இருந்தாலும் கையால் நெரிச்சு கொண்டு விடுகிறேன் பாரு, நெரிக்க யோசிக்குது. அப்போது எலிக்கு மன்றாடுது, ஐயோ தவறுதலாக பண்ணிட்டேன், விட்டுருங்கோ 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 விட்டுருங்கோ, இந்த முறை விட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். சிங்கம் சிரிக்குது. எனக்கு நீ உதவி செய்கிறதா? இந்த பலசாலியான எனக்கு, காட்டுக்கு ராஜாவான எனக்கு, எந்த விதமான பலவும் இல்லாத நீ எனக்கு உதவி செய்ய போறியா? சரி, ஏதோ கேட்குற உதவி செய்கிற விடையில பாமாங்களை பார்க்க போ அப்படின்னு சொல்லி கையை விடுது. எலி போய் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காண்டி வேட்டையாடுறதுக்காண்டி வீரர்கள் வந்து காட்டுக்கு விலை விரிச்சுக்கிறாங்க, மான்கள் போன்றவற்றை பிடிப்பதற்காக. சிங்கம் மானை கலைச்சு கொண்டு போச்சு, இறந்த விலைக்குள்ளே போய் மாட்டுப்பட்டு போகுது. விலையில மாட்டுப்பட்டா சிங்கம் என்ன, இந்த விலங்கு என்ன, பின் காலை கையை எடுக்க முடியாது, சிக்கிப்பட்டு போங்கால் கை அப்படி கிடந்து கிடந்து தன்னுடைய குரல் எடுத்து கச்சிக்குது, அலறது எல்லாம் செய்யுது. வீரர்கள் வந்து அவுக்க மாட்டாங்க, அவங்க அவிட்டால் சிங்கம் கடிச்சு போட்டு கொண்டு மற்றது அவங்க இப்போ விரவில்லை, தூரத்திலே மறைஞ்சிக்கிறாங்க, விரவில்லை. சிங்கத்துடைய அவலமான சத்தம் இந்த எலியினுடைய காதிலேயும் விழுது. எலியினுடைய காதில் விழுந்தோடனே என்ன நடந்த என்னுடைய சிங்கராஜாவுக்கு என்று பார்ப்பதற்காக எலி கடகண்டு ஓடுது. அப்போ கடகண்டு ஓடி போய் அங்கே பார்த்தால் சிங்கம் வலையிலே அகப்பட்டு கொண்டு தத்தளித்து கொண்டு கிடப்பதை எலி காணுது. இந்த சிங்கம் எனக்கு ஒரு மன்னிப்பு தந்ததே, என்னை ஏற்றுக்கொண்டதே, நான் ஒரு உதவி செய்வதாக அதுக்கு சொல்லி இருக்கிறேனே, எப்படியாவது இந்த சிங்கத்துக்கு இந்த நேரத்தில் உதவுற என்னால் முடியுமான உதவ வேண்டும் என்று கருதி கொண்டு மிக விரைவாக சென்று அந்த தன்னுடைய பற்களினாலே அந்த வலையினுடைய அந்த வார்கள், தோலில் இருக்கிற வார்களால் அந்த காதை விலை பின்னுவார்கள். இப்போது நைலோன் கயிறுகளால் பின்னுகிறார்கள். அந்த காதில் விலங்குடைய தோலில் இருக்கிற அந்த வாரன்னு சொல்லப்படுற அந்த தோலினுடைய கிழிச்சு கீழங்கீழமாகி போட்டு அதைத்தான் பின்னியிருப்பார்கள். அதை தன்னுடைய பற்களாலே வெட்டி அறக்குது. உங்களுக்கு தெரியும், எலி எதையும் மட்டும் பெரிய பெரிய அலுமாரிகளையே எலி தன்னுடைய முன் 2 பற்களாலும் அதை அரிச்சு கொண்டு உள்ளே போடுறது, சாரியால் வெட்டி போடும். அப்போ அந்த எலி என்ன செய்யுதுன்னு சொன்னால், தன்னுடைய பல்லினுடைய கூர்மையினாலே அந்த வலையை அறுத்து ஒவ்வொரு நூல் இதழை அறுத்து விடுகிறது. சிங்கம் காப்பாற்றப்படுகிறது. சிங்கம் காப்பாற்றப்பட வலையிலேருந்து விடுபட்டவுடன் சிங்கத்துக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. யார் என்னை காப்பாற்றி என்று பார்க்கிறது. அந்த சின்ன எலி தொடக்கத்திலே என்ன சொன்னது, இந்த சின்ன எலி நீ எனக்கு என்ன உதவி செய்ய போறாய், உன்னை அதுக்காண்டி விடல, சும்மா ஒரு சொல்லி போட்டு விட்டாத சிங்கத்துக்கு. இப்போ யோசனை வருகிறது, இந்த சின்ன எலி இல்லாத போயிருந்தா நான் இந்த வலையிலே மாட்டுப்பட்டு உயிரை இழந்திருப்பேன், என்னுடைய பலம் இங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்ப நாங்கள் என்னென்றால் உருவு கண்டு இல்லாம வேண்டும். ஒருவர் சிறியவர், உடம்பினாலே சிறியவர் என்று நினைத்து கொண்டு
அவரை நாங்கள் தூக்கி எறியக்கூடாது. அவரும் எங்களுக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட எங்களுக்கு சில வேளை உதவும். எறிகின்ற சின்ன குச்சிகள் கூட எங்களுக்கு சில வேளை உதவும். அப்போ உருவு கண்டு இல்லாம வேண்டும். தோற்றத்தை கண்டு நாங்கள் மதிப்பீடு செய்யக்கூடாது. இப்போ திருக்குறளை பாருங்க. திருக்குறள் 2 அடி தான், 2 அடியும் இல்லை, 1.25 அடி, 1.25 அடி கொண்ட திருக்குறள், 2 அடியுமே இல்லை. ஆனால் திருக்குறள் ஒரு குறளில் சொல்லப்பட்ட பொருளை இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறார்கள். ஒரு குறளுக்கு நாட்கணக்காக பொருள் சொல்பவர் இருக்கிறார்கள். பொருள் சொல்வது மட்டுமல்ல, பொருள் விளங்காதவர் கூட இருக்கிறார்கள். அப்போ அப்படியான கருத்து கொண்ட உலக மொழிகளிலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கிற திருக்குறள் 1.25 அடி கொண்டது, சின்ன அடி. அப்போ பெரிய பெரிய பாடல்கள் சொல்லாத விஷயம் திருக்குறளை வருகிறது. அப்போ உருவு கண்டு நாங்கள் அதை மதிப்பிடக்கூடாது. சின்ன உருவலுக்குள்ளேயே பெரிய பெரிய விடயங்கள் இருக்கலாம். அப்போ இந்த கதை மூலம், சிங்க எலி கதை மூலம் எங்களுக்கு உருவு கண்டு இல்லாமல் வேண்டும். சிறிய இதுக்குள்ளேயே பெரிய விஷயங்கள் இருக்கலாம், பெரிய விஷயங்களுக்குள்ளேயே சிறிய விஷயங்கள் இருக்கலாம் என்ற விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த அறக்கருத்து சொல்லப்படுகிறது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.